ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அ லாங் பிரேக் தான் நான் வந்து போடுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக என் மனசில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்க ஒரு விஷயந்தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய அன்பாக்சிங் உள்ள வீடியோ தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட வீடியோஸே கிடையாது. அன்பாக்சிங் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணணுக்காக எடுத்த வீடியோ. ஆனால் நான் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுற இது பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிள். இது வந்து என் லைஃப்பில் இல்லை, என் குழந்தையோட லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிளை வந்து ரொம்ப நாள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்குன்னு என்னால் வந்து செப்பரேட்டாக வீடியோ பண்ண முடியல. ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு இதை செப்பரேட்டாக சொல்லணும் அப்படின்னாலும் நான் ஃப்யூச்சரில் வந்து இண்டிவிஜுவலாக நான் பேசியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து நிறைய அன்பாக்சிங் இதில் இருக்கும். இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என் லைஃப்பில் நடந்த மிராக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து நடந்தது தான். பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஒரு ப்ரீடேர்ம் பேபி. அவள் வந்து 7 மந்த்ஸ்லேயே பிறந்துட்டா. பார்த்திங்கன்னா எனக்கு நார்மல் டெலிவரி தான், அதாவது யூட்ரஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் கேந்திர வித்யாலயாவில். ஸோ அப்படி ஒரு நாள் காந்தி ஜெயந்திக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாட்டர் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து யூட்ரஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எப்படினாலும் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறோம், ஏன்னா இப்போ 7 மந்த்ஸ் தான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து டெலிவரி பெயின் வந்து வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா அடுத்த நாள் மார்னிங்கே வந்து பிறந்துட்டாங்க. பிறந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அழுகவே இல்லை. மேலே தூக்கிட்டு போனாங்க, என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே சொல்லலை எங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவள் அழுகவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாளில் நார்மல் ஆயிட்டா. ஆனால் எங்களுக்கு வந்து அவள் 1 இயர் ஆகும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஒரு சைடு வந்து கால் வந்து அவள் ஊனியே நடக்க மாட்டாள், டோ வாக்கிங் தான் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. இது என்னை மாதிரி இருக்க பேரண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுற பேரண்ட்டுக்கு தான் அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். கண்ணீர் விடாத நாளே கிடையாது. அப்படி நான் டெய்லி உட்காந்து ப்ரே பண்ணுவேன். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும், எனக்கு எவ்வளோ நடந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி டெய்லி நான் வந்து தேங்க் பண்ணுவேன் காட்கிட்ட. அப்போ பாப்பா வந்து நடக்கவே இல்லை. அப்போது நாங்களும் நிறைய ஃபிசியோதெரப்பி எல்லாமே போய் பார்த்தோம். ஆனால் அப்படி தான் நடந்துட்டு இருந்தா. எங்களோட அவள் ஒவ்வொரு நாளும் ஃபிசியோதெரப்பியில் அழுகிற வேதனை வந்து தினம் தினம் எனக்கு வந்து செத்து திரும்பி வந்து உயிர் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளால் டாலரேட்டே எந்த பேரண்ட்டும் பண்ண முடியாதது வந்து நம்ம குழந்தையோட அழுகை தான். அதுவும் ஒரு வழியில் அழுகும்போது ஒரு தாய்க்கு வந்து அது வந்து வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ எத்தனையோ நாள் வந்து என்னோடய பெட் வந்து என் பில்லோ வந்து கண்ணீர்னால நான் நினச்சிருக்கேன். அது ஒன்லி காட் நோஸ். ஸோ என்னைய மாதிரி எத்தனையோ பேரண்ட் இருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் கூட ஹோப் விடாதீங்க. எனக்கு அது ரொம்ப நாளாக சொல்லணுன்ற நினச்ச சிச்சுவேஷன்ஸ் வந்து சொல்ல முடியாமல் போச்சு. ஸோ எனக்கு இது வந்து நிறைய ஷேர் பண்ணோம். என்னைய மாதிரி இருக்க எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை நடக்க மாட்டாளான்னு நினச்சிட்ருப்பாங்க. கண்டிப்பாக நடப்பாங்க. ப்ரேயர் கேன் டூ மிராக்கிள்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாப்பா வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஆனால் நான் எப்போல்லாம் ப்ரே பண்ணுறனோ எனக்கு வந்து ஒரு கனவு வரும். அவள் நடக்கிற மாதிரியே, அவள் ஓடுற மாதிரி, அவள் காலை ஊனி நடக்கிற மாதிரியே எனக்கு வந்து கனவு வரும். அதில் அப்போலேருந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டெய்லி என்னோடய டைரியில் என் குழந்தை நடந்ததுக்காக நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க் பண்ணுவேன் காடுக்கு. அப்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்படி தான் ஒரு நாள் வந்து நான் அழுதுகிட்டே வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. அது என்னன்னா, நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் வந்து
கனவுல நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் வந்து நான் போகிறேன் ஸ்கூலுக்கு. அப்போ வந்து அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் என்னை விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து நான் வந்து நல்லா இருக்கேன், உனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு, அவள் வந்து ப்ரீ டேர்ம் பேபி, அவள் நடக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நடக்கிறது வந்து கனவில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஏன் நடக்க மாட்டா அப்படின்னு யாரோ டீச்சர்ஸ் வந்து என்னை கனவில் கேட்குறாங்க. அப்போ நான் இந்த மாதிரி நடக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு வாட்ச்மேன் மாதிரி ட்ரெஸ் போட்டவர் வந்து, ஏம்மா உன் பொண்ணு நல்லா தானம்மா நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிக்கிறாரு. பார்த்தா அதில் பாப்பா காலை ஊனி நடந்து வரா. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கனவு வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸே இல்லை. அப்புறம் கொரோனா பீரியட் முடிஞ்சு பாப்பா வந்து அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஆக்சுவலாக தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். அப்போ நான் படித்த ஸ்கூலுக்கே நான் வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இல்லை வேணாம், நான் படித்த ஸ்கூலில் வந்து பாப்பாவை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இல்லைங்க, நான் என் கனவுல பார்த்தேன், நான் படித்த ஸ்கூல்லையே பாப்பாவுக்கு போய் அட்மிஷன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இந்த மாதிரி நான் கனவுல பார்த்தேன், எங்கள் ஸ்கூலில் தான் பாப்பா படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இல்லை வேணாம், நான் படித்த ஸ்கூலில் நல்லா கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் படித்த ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் படித்த ஸ்கூலுக்கே பாப்பா வந்து கூப்பிட்டு போனோம். ஆக்சுவலாக நான் அங்கேயே படித்தேன், ப்ளஸ் அங்கேயே வேலையும் பார்த்தேன். ஸோ அங்கே பாப்பாவை கூப்பிட்டு போனோடனே அங்கே இருக்க பிரின்ஸிபல் வந்து, மேம் எனக்கு பாப்பா வந்து இந்த மாதிரி நடக்க மாட்டா, ஆனால் எனக்கு நம்ம ஸ்கூலில் நடந்து வர மாதிரி நான் கனவு பார்த்தேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பிரின்ஸிபல்கிட்ட. பிரின்ஸிபல் உடனே நீங்கள் அவளை அட்மிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த கனவை அப்படியே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அப்புறம் பாப்பா அங்கேயே செகண்ட் ஸ்டாண்டர்ட் போட்டுட்டு நான் வந்து டெய்லி போய் விடுவேன், கூட்டிகிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரியே ரொட்டீன் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்மாவில் தான் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ரெமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி போய் ஒரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு, அதே மாதிரி அவள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டோட ஆனுவல் லீவ் அப்போது நாங்கள் இந்த சர்ஜரி பண்ணுறோம். பண்ணி முடித்து பாப்பாவும் நடக்க ஆரம்பிச்சிட்டா, அந்த காலையும் ஊன ஆரம்பிச்சிட்டா. இந்த கனவை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அப்புறம் அதே மாதிரி தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து நடந்தே தான் ஸ்கூலுக்கு போகிறாள். அந்த கனவு வந்து எனக்கு அவள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் நடக்கும்போது, எந்த இடத்துல ஒரு வாட்ச்மேன் வந்து உன் பொண்ணு நடக்கிறா அப்படின்னு சொல்கிறாளோ அதே இடத்துல பாப்பா நடந்து போனால் எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி என் பிள்ளை வந்து ஷீ இஸ் வாக்கிங் பர்ஃபெக்ட்லி. 2 காலையும் ஊனி தான் நடப்பா. நான் அவளோட வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் ஊனாமல் இருந்தா, அப்புறம் அந்த கால் ஊனாமல் இருந்ததுக்கு சப்போர்ட்டிவாக என்ன பண்ணிட்டான்னா இந்த கால் அடுத்த காலையுமே தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் இந்த சர்ஜரி முடிஞ்சிச்சு. இப்போ ஷீஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் என்னை மாதிரி எத்தனை பேரண்ட் என்னை மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஹோப்பே விடாதீங்க. ஜஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். கடவுள் வந்து நீங்கள் தேங்க் பண்ணிகிட்டே இருங்க. அந்த தேங்கிங்கே நம்ம பிள்ளைங்கள வந்து பர்ஃபெக்டாக மாற்றும். அந்த விசுவாசமாக நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கடவுள் வந்து சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கான பதில் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது என் லைஃப்பில் நடந்த மிராக்கிள். நான் வேணும்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பாப்பா முன்னாடி நடந்ததும் இப்போ அவன் நடக்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப நாளாக என் மனசில் இங்கே தோணிகிட்டே இருந்த விஷயந்தான் இது. என் பொண்ணு இன்றைக்கி சரியாயிருவாளா, என் பொண்ணு அன்னைக்கு சரியாயிருவாளா அப்படின்னு நினச்ச நாட்களுக்கு கடவுள் எனக்கு அற்புதமான பதிலை கொடுத்துருக்காரு. ஸோ என்னைய மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னு தெரில. ஜஸ்ட் கீப் தேங்கிங் காட். விசுவாசித்து நம்ம செய்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் கண்டிப்பாக
ஆண்டவர் வந்து பதில் கொடுப்பாரு. இது என் லைஃப்பில் நடந்த விஷயம். நான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப நாளாக எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இதுக்குன்னு மேக் பண்ண முடியல என்னால் ஒரு வீடியோவை. ஸோ இப்படியே நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. கடவுள் செஞ்சா அற்புதம் என்னைக்குனாலும் இது யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு கேள்வியோட இருக்கிற என் குழந்தைக்கு எப்போதான் இந்த இதுலேருந்து விடிவு வரும் அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பேரண்ட் இருக்கீங்க. அவங்க எல்லாம் கீப் ப்ரைசிங் அண்ட் தேங்க் காட். உங்கள் பிள்ளை இப்படி இருக்குதா, அதுக்காக தேங்க் பண்ணுங்க. கடவுள் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுவார். அப்படிதான் என் பொண்ணோட ஒவ்வொரு விஷயம், அவள் ஒழுங்காக ப்ரஷ் பண்ண மாட்டா, அவளை ப்ரஷ் பண்ண வச்சாரு. அதுக்கெல்லாம் நான் இப்போ டெய்லி தேங்க் பண்ணுவேன். என் பிள்ளை ப்ரஷ் பண்ணதுக்காக நன்றிப்பா, என் பிள்ளை நடந்ததுக்காக நன்றிப்பா, என் பிள்ளை இது செஞ்சதுக்காக நன்றின்னு அவள் செய்யாத எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே வந்து நான் அவள் பண்ணதுக்காக நன்றின்னு நான் நன்றி செலுத்திட்டு இருக்க அவள் லைஃப்பில் அவள் எல்லாமே வந்து தானாகவே இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஸோ என்னைய மாதிரி எத்தனை பேரண்ட் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கீப் தேங்கிங் காட். உங்கள் பொண்ணு இது பண்ணலையா, அதுக்காக தேங்க் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க. அவங்க வந்து இது பண்ண மாட்டுறாங்கன்னு நினச்சிங்கன்னா அவள் பண்ணிட்டா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை தேங்க் பண்ணுங்கள். ரியலி தே வில் டூ இட். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை, டேக் கேர்.